ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் செஷ்வான் நூடுல்ஸ் எப்படி வீட்டிலே சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செஷ்வான் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் இது நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இது பாயில் ஆகிட்டதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேக்கெட் ஹக்கா நூடுல்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். இது 3 பேருக்கு கரெக்டான அளவு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இப்போது இந்த வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணி நம்ம நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஓவர் குக்கிங்கை ப்ரிவெண்ட் பண்ணும். இப்போ இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணால் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வெஜ்ஜீஸை குக் பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக்காக ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு சைனீஸ் ஸ்டைல் சூப்பராக கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சம் இதில் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கேரட்டை இந்த மாதிரி ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அரை கூட மிளகாய் அப்புறம் ரெட் எல்லோ பெல் பெப்பர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கொடை மிளகாய் மட்டும் இருந்துச்சுன்னா அது மட்டும் ஆட் பண்ணால் அதுவும் நல்லாவே இருக்கும். இப்போ கொஞ்சம் கேபேஜ் இதில் ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா குக் ஆகிட்டுக்கப்புறம் இதில் நம்ம சாஸஸ் ஆட் பண்ணிடலாம். நான் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் செஷ்வான் சாஸ். இது நம்ம வீட்டிலே பண்ணது. இந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், நீங்கள் பிளாக் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம சாஸஸில் ஆல்ரெடி சால்ட் இருக்கிறதுனால சால்ட் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணி இது ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பிரேக் ஆகாமல். இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸ் இதில் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். அதே டைமில் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.